செல்வி என்ற பெண் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு 2 சகோதரிகள் மட்டுமே உள்ளனர். இருப்பினும் அவளை அவளுடைய பெற்றோர் படிக்க வைத்தனர். பின்பு குடும்ப சூழ்நிலைக்காக அவள் சென்னைக்கு வேலைக்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு அன்று இரவு சென்னைக்கு கிளம்பினாள். அவள் சென்னைக்கு வந்த பிறகு பெண்கள் விடுதியில் தங்கியிருந்தாள். அங்கு சில பெண்களிடம் நட்பு உருவாகினர். அதனால் அவள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக போயிருந்தாள். அவளை மேல் அதிகாரி ஒருவர் இன்டர்வியூ செய்தனர். அவரும் ஒரு சில கேள்விகளைக் கேட்டனர். அவளும் சற்று தயக்கத்துடன் பதிலளித்தாள். பின்பு அவர் அந்த பெண்ணை நாளையிலிருந்து வேலைக்கு வருவதாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவளுக்கு மிகவும் சந்தோஷம். இதற்கு மேல் எப்படியும் தன் குடும்பத்தினை காப்பாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை அவளுக்குள் தோன்றினர். பின்பு அவரை தேடிச் சென்று அவள் நன்றியினை பணிவன்புடன் தெரிவித்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இது ஒரு கற்பனை கதை. யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு உருவாக்கவில்லை. நாளை ஒரு புதிய எபிசோடுடன் சந்திக்கிறேன். நன்றி.